நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு திருட்டு கும்பல். இதோட பேரு பாரதி கேங். இவங்க கிட்ட ஒரு திருட்டு மூலியமா 5,80,00,000 பணம் வருது. அந்த பணத்தை நாளைக்கு பங்கு பிரிச்சதுக்கு அப்புறம் எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு யோசனை போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு தேதி சரியா நவம்பர் 8, 2016. அன்னைக்கு இரவு 8 மணி அளவுல இந்தியாவோட பிரதமரான மோடி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. मध्यरात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपए और 1,000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे। ये मुद्राएं कानूनन अमान्य होगी। இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு வந்துச்சு. இந்த விஷயம் பாரதி கேங்குக்கு தெரியவும் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல இந்த பணத்தை பேங்க்ல போய் எல்லாரும் மாதிரியும் மாத்தினா கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எல்லாத்தையும் வெட்டியும் எரிச்சும் அந்த பணத்தை ஆத்துல வீசி எரிஞ்சாங்க. அப்படி எங்க இருந்துதான் இவங்க இந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்க? அந்த கொள்ளையை கண்டுபிடிக்க இந்திய அரசாங்கம் ஏன் நாசாவோட உதவியை நாடிச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 ஆகஸ்ட் 2016 அன்னைக்கு இரவு ஒரு 7 இருந்து 8 மணி இருக்கும். சேலம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருந்து டெய்லி போற ட்ரெயினான பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ட்ரெயின் நம்பர் 12164 சேலம் டு சென்னை எக்மோர் செல்லக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல பர்டிகுலரா ஒரு கம்பார்ட்மெண்ட் முன்னாடி அதிக அளவுல போலீஸ் நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல பல மரப்பெட்டிகள் ஏற்றப்பட்டுச்சு. அந்த ட்ரெயின்ல இன்ஜினுக்கு அடுத்த 2 கம்பார்ட்மெண்ட்களை இந்திய ரிசர்வ் பேங்க் புக் பண்ணி இருந்துச்சு. முதல் கம்பார்ட்மெண்ட்ல பல மரப்பெட்டிகள் ஏற்றப்பட்டுச்சு. 2வது கம்பார்ட்மெண்ட்ல 18 போலீஸ்காரங்களும் அந்த பெட்டிகளுக்கு பாதுகாப்பா சென்னை வரை செல்ல தயாரானாங்க. இப்படி அந்த முதல் கம்பார்ட்மெண்ட்ல என்ன ஏற்றிருப்பாங்க? என்ன பணமும் தங்கமும் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியா இரவு 9 மணிக்கு அந்த ட்ரெயின் சேலம் ரயில்வே கிளம்பி போக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்கிறதால அது அதுக்கப்புறம் பல ஊர்கள் நின்று போகும். அப்படி ட்ரெயின் நிற்கும் போது எல்லாம் 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருந்த போலீஸ்காரங்க அந்த முதல் கம்பார்ட்மெண்ட்டை சோதனை செய்வாங்க. அப்பெல்லாம் சரியா தான் இருந்துச்சு. ட்ரெயின் சரியா மறுநாள் காலையில சரியான நேரமான தன்னோட டெஸ்டினேஷனான சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை சரியா 4 மணிக்கு சென்றடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சென்னையில அந்த பெட்டிகளை ரிசீவ் பண்ண வந்த அதிகாரிங்க அந்த சீல் வைக்கப்பட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்டை திறந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த ட்ரெயினோட மேற்பகுதியில ஒரு 2 சதுரடியில ஒரு தொலையிட்டு அந்த ஓட்ட வழியா ட்ரெயின் உள்ள வந்து அங்க இருந்த பெட்டிகளை 5-6 பெட்டிகளை உடைச்சு அதுல இருந்த பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த பணத்தை திருடும் போது அதுல இருந்த பணத்துல சில நோட்டுகள் சிதறையும் கிடந்துச்சு. அந்த ட்ரெயின்ல பாதுகாப்புக்கு வந்த யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்த விஷயம் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அனைத்து அதிகாரிகளும் வந்து அந்த திருட்டு எப்படி நடந்துச்சுங்கிறத பத்தி விசாரிச்சாங்க. அது போக அங்க ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிஆர்பிஎஃப், ஆர்பிஐ, லோக்கல் போலீஸ், ஆர்பிஐ ஆபீசர்னு எல்லாரும் வந்து தனித்தனியா விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல 340 கோடி ரூபாய் பணம் 240 பெட்டிகள்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 4 பெட்டிகள்ல இருந்த பணம் மட்டும் திருட்டு போயிருந்துச்சு. அந்த பணத்தோட மதிப்பு 5,80,00,000 ரூபாய். திருட்ட பண்ணது யாரு, எப்படி, எங்க பண்ணாங்கிறது மிகப்பெரிய கேள்வியா ஆர்பிஐ, சிஆர்பிஎஃப், ரயில்வே மற்றும் அரசாங்கத்துக்கு முன்னாடி நின்னுச்சு. இந்த கேஸ்ல எல்லா கோணத்துல விசாரிச்சும் ஒரு துப்பு கூட கிடைக்காததால இந்த கேஸ் கடைசியா சிபிசிஐடி கிட்ட வருது. அவங்களும் தங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரெயின்ல யார் யார் பயணம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது போக அந்த ட்ரெயின்ல வேலை பார்த்தவங்க, அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி வந்த ஸ்டேஷன்கள்ல வேலை பார்த்தவங்கன்னு கிட்ட 2000 பேருக்கு மேல விசாரணை நடத்தினது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரோட போனும் ட்ராக் பண்ணி பார்க்கப்பட்டுச்சு. அப்ப கூட எந்த ஒரு துப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்படியே நாட்கள் கடந்தும் போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல திருடினது யாருன்னே தெரியல. இந்த சூழ்நிலையில அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட 1000 பேர் பேசின கிட்டத்தட்ட 1,00,000 மொபைல் நம்பர்களோட சிடிஆர் டீட்டெயிலே எடுத்து பார்த்தும் கூட ஒரு சின்ன லீடு கூட போலீஸுக்கு கிடைக்கல. அப்புறம் சரியா 430 நாட்கள் கழிச்சு இந்த கேஸோட டீடைல் மத்திய அரசு மூலியமா நாசாவோட உதவி நாடப்பட்டுச்சு. நாசாவோட சேட்டலைட் மூலியமா எந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்டோட மேல் பகுதி வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட சிபிசிஐடி பகுதியில் இருந்த அந்த நேரத்துல ஆக்டிவேஷன்ல இருந்த மொபைல் நம்பர்களோட நம்பர்களை வச்சு நடத்தின விசாரணையில கடைசியா மத்திய பிரதேச சேர்ந்த மோகன் சிங் பார்த்தியோட மொபைல் அந்த பகுதியில ஆக்டிவேஷன்ல இருந்திருக்கு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மொபைல் நம்பருக்கு அந்த பகுதியில என்ன வேலைன்னு விசாரிச்சாங்க. கடைசியா
அவனையும் அவனோட கேங்கை சேர்ந்த 8 பேரையும் கைது பண்ணிச்சு போலீஸ். அவங்கள கைது பண்ண சரியா போலீஸுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த திருட்டு எப்படி அவங்க பண்ணாங்கங்கிறத கேட்டு போலீஸுக்கு தலையே சுத்திடுச்சு. ட்ரெயின்ல ரிசர்வ் பேங்கோட பணம் கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாரதி குரூப் அந்த பணத்தை கொள்ளையடிக்க அவங்க சேலத்துல இருந்து விருதாச்சலம் இடைப்பட்ட பகுதியை தான் முடிவு பண்ணாங்க. சேலம் டு விருதாச்சலம் மொத்தம் 140 கிலோமீட்டர். இந்த ரயில்வே லைன்ல ட்ரெயின் டீசல் இன்ஜின்ல தான் போகும். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு மாறுங்கிறதால இவங்க சேலம் டு விருதாச்சலம் பகுதியை கொள்ளையடிக்க முடிவு பண்ணப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட மேற்பகுதியில பேட்டரி கட்டரால ஓட்ட போட்டு அந்த பணத்தை கொள்ளையடிக்கவும் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டரி கட்டரால அந்த ட்ரெயினோட மேற்பகுதியை ஓட்ட போட்டு 2 பேர் அந்த ட்ரெயின் உள்ள இறங்கி அங்க இருந்த பணப்பெட்டிகளை உடைச்சு அவங்க கொண்டு வந்த பைகள்ல எடுத்துக்கிட்டு சரியா 45 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் ஸ்லோ ஆகிற இடங்கள்ல ட்ரெயின்ல இருந்து புதிச்சு தப்பிச்சு போயிட்டாங்க. மத்திய பிரதேசத்துல இருந்து தமிழ்நாடு குறைஞ்சது 1500 கிலோமீட்டருக்கு மேல. அங்க இருக்கிற ஒரு கொள்ளை கும்பலுக்கு இங்க இருக்கிற ஒரு ட்ரெயினோட செயல்பாடு அது போக பணம் போற விஷயம் எப்படி தெரிஞ்சது, அதுக்கான விஷயம் இது வரைக்கும் தெரியல. இந்திய வரலாற்றிலேயே ட்ரெயின்ல நடைபெற்ற மிகப்பெரிய திருட்டு அந்த திருட்டு பார்க்கப்படுது. அந்த பணத்தை திருடுனதுக்கு அப்புறம் சரியா 2 மாசம் வரைக்கும் அவங்க அந்த பணத்துல இருந்து பெருசா எந்த பணத்தையும் வெளியெடுக்கல. இந்த சூழ்நிலையில தான் இந்தியால 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டு தடை பண்ணப்படவும் அந்த பணத்தை பேங்குக்கு கொண்டு போனா மாட்டிக்குவோம். அந்த பணம் எல்லாத்தையும் வெட்டியும் தூக்கியும் ஆத்துல போட்டாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா, அது என்னன்னா பிரிட்டன்ல இதே மாதிரி அதே நாள் ஆகஸ்ட் 8, 1963 உலகிலேயே மிகப்பெரிய ட்ரெயின் ராபரி ஒண்ணு நடந்துச்சு. ஆனா அதை தனியா ஒரே ஆளா ட்ரெயின் உள்ள இறங்கி அதுல இருந்த இன்றைய மதிப்புக்கு 310 கோடி ரூபாயை திருடினார் ஒருத்தர். இதை பத்தி வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.